வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப அருமையான, ரொம்ப சுவையான, கல்யாண வீட்டில் செய்கிற அதே ருசியும் மணமும் வீட்டிலையே நீங்கள் இந்த மட்டன் குழம்பு செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள், மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கு. அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு நான் சும்மா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதை விட நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் தாளிக்கிறதுக்கு பட்டை 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி, கல்பாசி இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் நான் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். மட்டன் வேகிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி நீங்கள் தட்டி பட்டை ஒரு பட்டை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச தண்ணியை நீங்கள் இது கூட சேர்த்து செய்கிறப்பதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு தான் நான் எல்லா அளவுகளையும் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோடைய அளவு, மசாலா எல்லாமே நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்க்கலாம். இப்போ 2 பட்டை நல்லா எண்ணெயில் பொரியணும். பட்டை, ஏலக்காய், சாதிப்பத்திரி, கல்பாசி, பிரிஞ்சலை, கசகசா, கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த நல்லா வரும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்கணும். வெங்காயம் அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அது வரையும் பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கி செய்கிறப்பதே குழம்பும் சீக்கிரம் கெடாது, நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகா இது கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன், நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நான் இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினாதே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், தோலை சீவிட்டு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த தக்காளி வதங்குற தக்காளியிலே கொட்டி விடுங்க. கொட்டி விட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வருது. இப்போ நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா
எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்கேன். வதங்கினதுக்கு முன்னாடி பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கோம். வதங்கினதுக்கு முன்னாடி தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அந்த மட்டனையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா இப்போ நான் ஏற்கனவே பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எப்பயும் நம்ம குழம்பு வைக்கிறப்ப நம்ம பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மசாலான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கடையில் கூட கேட்டால் கிடைக்கும். நீங்கள் கறி மசாலா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்போவும் வீட்டில் அரைச்சிருக்க மசாலா தான் எடுத்திருக்கேன். குழம்புத்தூள் எல்லார் வீட்லேயும் இருக்கிற குழம்புத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். இது காரம் கம்மியாக இருக்கும். காஷ்மீர் சில்லி இது ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் கூட நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மசாலா நான் வீட்டில் அரைச்ச பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பவுட்ரு போடுறப்ப தான் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டிலலாம் மசாலா சமையல்காரவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் செய்வாங்க. நான் ஏற்கனவே மசாலா வீடியோலாம் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அரைச்சிருக்கோம்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது பிரியாணி கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கறி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து மீதி உள்ள தண்ணியை இது கூட சேர்த்துட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்புருக்கானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஊற்றி உப்பு இருக்கானு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 6-7 நிமிஷம் கூட ஆகட்டும். அப்போ தான் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா மசாலா வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக வரந்து விட்டீங்க வெயிட் பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் ஏற்கனவே வதக்கி விட்டாச்சு. வதங்கி வர்றப்ப நம்ம கறியை கொட்டி அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அந்த தக்காளி வதங்குறப்பவே அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதக்கி விட்டுட்டு கறியை கொட்டி திரும்ப வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்து அதையும் நம்ம கறியோடு நல்லா வதக்கிக்கிட்டோம். வதக்கி விட்டுட்டு நம்ம மட்டன் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எல்லா அளவுகளுமே ஒரு 1/2 கிலோவுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணும்னா இப்போ 1 கிலோனா இதை விட டபுளாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ஊரே மணக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கல்யாண வீட்டு இந்த மட்டன் குழம்பு ஒரு திருவிழா இந்த மாதிரி டயத்தில் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு மட்டன் குழம்பு நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒயிட் ரைஸுக்கு இந்த மட்டன் குழம்பு 2 முட்டை இதை வச்சு தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.